செல்வத்தை திரட்டக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், அது தடை செய்யப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா, அதில் சந்தேகத்திற்குரிய ஏதேனும் இருக்கிறதா, எப்படி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பணம் வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், இது மட்டுமே நோக்கமாக எவ்வளோ மக்கள் இருந்து கொண்டிருக்க. இது எவ்வளோ கவலைக்குரிய விஷயம். உண்மை கவலைப்பட வேண்டியவர்கள் கவலைப்படாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆதமுடைய மகனும், ஒவ்வொரு ஆதமுடைய ஆண் பெண் பிள்ளைகள் ஆகிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இதற்காக கவலைப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், வேலை தேடக்கூடிய ஒருத்தர் வட்டியை அல்லாஹ் தடுத்திருக்கிறார் என்று தெரிந்தும் கூட அவர் அந்த வட்டி தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை கிடைக்கும் என்றால் அதில் அந்த வட்டி தான் கலந்திருக்கு, அதற்குத்தான் வேலை செய்வோம் என்றாலும் அதை பற்றி பொருட்படுத்தால் எனக்கு வேலை கிடைத்தால் போதும் என்று ஓடுகிறார். ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு சிகரெட் ஃபேக்ட்ரி அல்லது ஒரு ஒயின் விஸ்கி பிராந்தி ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, நிறைய சம்பளம் கிடைக்கும்னா அதை பொருட்படுத்தாமல் ஓடி போய் அந்த வேலையிலே சேர்ந்து கொள்கிறார். அல்லது சம்பாதிக்கக்கூடியவர் தான் விற்கக்கூடிய பொருள் அது ஹலாலா, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்பதெல்லாம் பார்க்காமல் அதில் லாபம் கிடைக்கிற என்பதற்காக அந்த செல்வத்துக்காக ஹராமான பொருளை விற்பனை செய்கிறார். ஆக மொத்தம் செல்வத்தை கிடைக்க செய்யக்கூடிய எந்த வேலைக்கும் எந்த தடுமாற்றமும் குழப்பமும் இல்லாமல் அதை தேடுவது மட்டுமே நோக்கமாக மக்கள் போய் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அனுமதித்து, அதாவது வட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் அல்லது அல்லாஹ் தடுத்த சில தொழில்களை ஹலாலாக்கக்கூடிய மக்களும், அப்படி மார்க்கத்தின் பேராலேயே தீர்ப்பு சொல்லக்கூடியவர் கூட, ஃபத்வா சொல்லக்கூடியவர் கூட இன்று இருக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய தீங்கு! இது இந்த தீங்கை பற்றி பேசுவது இல்லை, அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஆக தான் செய்யும் வேலைக்காக, தன் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புக்காக, கூலியை கையில் வாங்கும் ஒரு நோக்கத்துக்காக ஒவ்வொரு மனிதரும் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு இந்த விஷயத்தில் எச்சரிக்கையை நினைவூட்டுகிறது. நாளைக்கு அல்லாஹ்விடம் எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய், இந்த ரெண்டு கேள்வியும் செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப செல்வத்தோடு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இருக்குது. அதுல முதல்ல செலவழிக்கிறதுக்கு முன்னாடி சம்பாத்தியம் இருக்குது. ஒருத்தர் செலவழிக்காம கஞ்சத்தனம் காட்டினா கூட அவன் செல்வத்தை ஹராமானதற்கு செலவழிக்கல, ஹலாலான நல்ல காரியங்களுக்கும் செலவழிக்கல, கஞ்சத்தனமாக அதை அடக்கி அதை பதுக்கி வைத்து கொண்டான் என்றால் கூட அவன் சம்பாதித்தது ஹராமாக இருந்தால் அதனால் அல்லாஹ்வோட அவன் தப்பிக்க முடியாது. அவன் சம்பாதித்தது ஹராம், செலவழித்தது ஹலாலுக்கு கூட செலவழிக்கவில்லை என்றால் கூட அவன் சம்பாதித்தது ஹராம் என்பதற்காக, அந்த சம்பாத்தியத்தை அவன் சேமித்து வைத்ததற்காக, அதற்காக அவன் முயற்சி செய்ததற்காக அல்லாஹ்விடம் அவன் நாளைக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவனுடைய கால்கள் நகராது என்பது இந்த செய்தியின் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம்.